குற்றப் பின்னணி கொண்டவர்கள் தேர்தலில் நிற்பது பெரிய பிரச்சனையா, அல்லது அவர்கள் யார் என்று தெரிந்திருந்தும் அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாக்களிப்பது பெரிய பிரச்சனையா? தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் பலர் தங்கள் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக தாங்களே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. குற்றப்பின்னணி கொண்டவர்களை தேர்தலில் நிறுத்துவது மட்டும் பிரச்சனை அல்ல. அவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து அதிகாரத்தில் அமர்வதுதான் ஒரு சமூகத்தின் தோல்வி. ஏடிஆர் போன்ற அமைப்புகள் வெளியிடப்பட்ட தரவுகள் என்னவென்றால் 224 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். அதில் 134 பேர் தங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கிறது என்று தாங்களே சொன்னார்கள். மறைக்கவில்லை, பயப்படவில்லை, ஏனென்றால் நாம் கேட்கவில்லை. அதில் மிகவும் மோசமாக 57 பேர் கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஆட்கடத்தல், பெண்கள் எதிரான வழக்கு. இவர்கள் தான் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நமக்காக சட்டம் எழுதுகிறார்கள். இது 2016 34%, 2021 60%, 5 ஆண்டுகளில் இரட்டிப்பானது. குற்றவாளிகள் அதிகரிக்கவில்லை, நம் அலட்சியம் இதை உருவாக்கிவிட்டது. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 21% பேர் கோடீஸ்வரர்கள். 5 ஆண்டுகளின் முன் பின் எவ்வளவு சொத்து சேர்த்தார்? அந்த கேள்வியை நாம் கேட்க கூட விரும்பவில்லை. நல்ல தலைவர்களை தேடவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களை வெற்றி பெறச் செய்வதில் நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். குற்றப்பின்னணி கொண்டவர்களை பற்றி பேசுவது மட்டும் போதாது. ஏன் நேர்மையானவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்பதையும் பேச வேண்டும். உண்மையில் பிரச்சனை அரசியல்வாதிகளிடமா அல்லது வாக்காளர்களிடமா? அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.